கருணாநிதி வந்து சீமான் சொல்றாரு, கருணாநிதி வந்து பரிசுத்த ஆவியில இட்லி வேகுமான்னு கேட்டாராம். ஆமா கேட்டாரு. கேட்டுட்டு உன்ன மாரி மாத்தி பேசலையே. உன்ன மாரி நான் நடந்து வந்த பாதை, நான் இது வழி நடத்தும் பாதை, நான் படுத்து கிடந்த பாதை, நான் படுத்து கிடந்து வாந்தி எடுத்த பாதை, எந்திரிச்சு உருண்ட பாதை, குவார்டர் குடிக்கிறதுக்கு முன்னால உள்ள பாதை, குவார்டர் குடிச்ச பிறகு உள்ள பாதைன்னு அவரு சொல்லலையே. அவரு சொன்னத மாத்தி பேசினாரா? நீ தானே பல்டி அடிக்கிற. ஏன் பல்டி அடிக்கிற நீ? அவரு எங்கேயாவது பல்டி அடிச்சாரா? சொன்ன சொல்ல வாபஸ் வாங்கினாரா? பேசுற. இவரு சீமான் சொல்றாரு, கருணாநிதி சொன்னாராம். பரிசுத்த ஆவியில இட்லி வேகுமான்னு கேட்டாராம். அவரை மட்டும் நீங்க ஏத்துக்குவீங்க, நான் என்ன ஏத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி இவரு கேட்குறாரு. நான் கேட்குறேன், அவர் பரிசுத்த ஆவியில இட்லி வேகுமான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை எங்கேயா மாத்தி பேசினாரா? இல்ல வாபஸ் வாங்கினாரா? அவர் சொன்ன சொல்ல நின்னாரு. அவரு கேட்டதுக்கு எல்லாம் அவ்வளோதான். அவர் சொன்னது அப்படியே அவர் வந்து பல்டி அடிக்கலையே உன்ன மாரி. நீ வந்து நான் பெரியாரின் பேரன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பெரியார் ஒரு மண்ணுங்க. பெரியார் ஒரு மண்ணு தான். ஆமா பெரியார் ஒரு மண்ணு தான். அந்த மண்ணுல முளைச்ச பயிர் நாங்க. நீ பதறு. நீ வந்து பதறு அவ்வளோதான். பெரியார் மண்ணு தான். அவன் எல்லாம் ஒண்ணு தான். பெரியார் மண்ணுன்னு சொன்னா என்ன, பெரியாரே ஒரு மண்ணு தான். அந்த மண்ணுல முளைச்ச நல்ல பயிர்கள் நாங்க. நீ பதறு. அதுக்கப்புறம் நீ சொல்ற கருணாநிதி இட்லி பரிசுத்த ஆவியில இட்லி வேகுமான்னு சொன்னாரு. அவரு என்ன மாத்தியா பேசினாரு உன்ன மாரி பல்டி அடிச்சாரா? நீ பல்டி அடிக்கிற? அப்படி சொல்லலை, இப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் பல்டி அடிக்கிற. நான் கேட்டால் நான் படுத்து கிடந்த பாதை, படுத்து கிடந்து எந்திரிச்சு வந்த பாதை, நான் குவார்டர் குடிச்சிக்கு முன்னால் உள்ள பாதை, குவார்டரு போதை தெரிஞ்சவர் உள்ள பாதைன்னு நீ தான் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க. நீ அவனுக்கு கேட்குறேன், இப்போ வந்து எங்கள் பிரபாகரனை பார்க்குறதுக்கு முன்னால் நாங்கள் பெரியாரை பற்றி அப்படி இருந்தோம், அப்புறம் வந்து மீள் உருவாக்கம் பண்ணி இப்போ அவங்கள சந்திச்சதுக்கப்புறம் இப்படி பேசுகிறேன். நாளைக்கு வேற ஒருத்தர் இருந்துச்சா அப்போ மறுபடியும் மாற்றி பேச மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குது? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க, பைத்தியமே.